ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 11வது வாரத்தோட முதல் நாள் நைட்டு ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிமேல் அடி வாங்கிட்டே இருக்காங்க. காலையில் வந்து பிக் பாஸ் வந்துட்டு அந்த ஜாகிங் பண்ணும்போது மைக்கை கைட்டு வச்சுட்டு நான் பேசலை அப்படின்னு சொன்னாலும் பிக் பாஸ் வந்துட்டு மைக்கு மாட்டுங்கன்னு சொன்னோடனே அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் பண்ண சொல்லி அமித் சொல்லியிருப்பார். இப்போ அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது? இப்போ என்ன நடந்துச்சுன்னா எஃப்ஜே வந்துட்டு மைக்கை மாட்டாமல் பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போ இவர் வந்துட்டு வினோத் வந்து கேட்குறாரு, சாரி சொல்லிவிடு, இந்த டாஸ்க்கை பண்ணிவிடுன்னா முடியாதுன்றார். நான் பேசவே, நான் எதுக்கு பண்ணணுன்றாரு. இதுக்கு சப்போர்ட்டுக்கு திவ்யா வர, ஆமாம் நான் பார்த்தேன், அவர் பேசவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ அதுதானே காலையில் அவங்களும் பண்ணாங்க. இதுனே இதில் அவரும் வந்துட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சபரி கேட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுன்றாரு. அதுக்கு ஏறிட்டு போகிறாரு எஃப்ஜே. இப்போ கவனத்துக்கிட்ட இதுன்னா அப்போ நான் இனிமேல் வந்து நானும் வந்துட்டு யாரெல்லாம் மைக்கு போல எல்லோரும் கேட்பேன், ரெஸ்ட் ரூமுக்கு மைக்கை கழட்டி வச்சுட்டு போனால் கூட அதை நான் எடுத்துருவேன், எடுத்து ஒழிச்சு வச்சுருவேன், என்னென்னமோ பேசுகிறாரு. என்ன இதுன்ற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு இன்னும் பயந்தே வந்துட்டு கேப்டன்சி வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்காக வந்து வெளியில் வந்து ஓட்டு போடுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிற காரணத்தினால அவர் இந்த எஃப்ஜே கிட்டேயும் சரி மற்றவங்ககிட்டையும் வந்துட்டு எப்படி விஜய் பார்வதி கிட்ட ஃபோர்ஸாக பேசுகிறார், அந்த மாதிரி பேச மாட்டாரு. அதை அவர் மாற்றிக்கணும். அதை பற்றி நீங்கள் அந்த லைவ் பார்த்துருப்பீங்களே. வினோத்தோட கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,574 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.6. ஓட்டு தார்மராக வருது. அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திவ்யாவுக்கு ஹெவியாக பிஆர் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையே வந்து அதை வந்துட்டு லைவில் சொல்கிறாரு, அவங்களுக்கு பயங்கரமாக வந்துட்டு ஹெவியாக பிஆர் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பிரஜன் இப்போ ஒரு லைவும் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃப்ரீ டாஸ்கில் வரும்போது கண்டிப்பாக நான் திவ்யா கிட்ட இதை பற்றி பேசியே தீருவேன். ஏன்னா திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா வேண்டாம் விட்டுரு அப்படி சொன்னால் கூட மறுபடியும் போயிட்டு வம்பிழுத்துட்டே இருக்காங்க. ஈவன் நேற்று வந்து பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியும் அவங்க பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரீ டாஸ்க் நாளைக்கு வருமானது தெரியல, பட் வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. வந்தால் பயங்கரமான சம்பவங்கள் இருக்கும் போல இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6,927 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.8. ஸோ விஜய் பார்வதிக்கு சூப்பராக ஓட்டு வந்துட்டே இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னது தான். அவங்க வந்த நாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11வது வாரம் செகண்ட் பிளேஸை விட்டு கொடுக்கறதே கிடையாது. சூப்பராக வந்துட்டு இருக்காங்க, ஆர்கானிக்காக வந்துட்டுருக்கு. அதுதான் உண்மையான விஷயங்கள். ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. போட்டும் வந்துட்டு அவங்களுக்கு மேலே இருக்கிற திவ்யா அளவுக்கு ஓட்டு வர மாட்டுது. அதனால் நிறைய பேருக்கு டவுட். ஏன்னா எல்லா டாஸ்க்கும் சூப்பராக பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து இந்த அளவுக்கு இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக வர ஓட்டு. ஆனால் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்துட்டு அந்த க்ளீனிங் டீமில் போட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பாடுபடுத்துகிறாங்க பாருங்கள். ஐயோப்பா அநியாயம். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 6,198 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.25. ஸோ கமருதனுக்கு நல்ல ஒரு ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இவருமே வந்து கொஞ்சம் கேமை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சூப்பராக ஒரு டிராயிங் பண்ணியிருந்தார், கழுகுவது செம்ம அழகாக இருந்துச்சு. நல்ல திறமையான போட்டியாளர். என்ன ஒன்று, அவர்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இல்லை, திடீர்னு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னுமே பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கார். இன்னும் சண்டே சாட்டர்டே எபிசோட்லேயே வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, கழுவி ஊற்றுனாங்க நம்ம அரோரா கமருதீன். அப்பவும் வந்துட்டு திரும்ப அரோரா கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இதில் வேறு விஜய் பார்த்துக்கிட்டே சண்டை போடுறாரு, திரும்ப என்கிட்ட பேசாத போகிறாரு, திரும்ப வராரு, சமாதானப்படுத்துறாரு, திரும்ப போகிறாரு. ரொம்ப கஷ்டம், ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கார். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 4,597 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.82. ஸோ சபரி பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் அப்படி டம்மியாக தான் இருந்தார். இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் காலையிலேருந்து ரக்கடுன்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு. பிக் பாஸ் அப்பப்போ கலாய்க்கிறார். அந்த டைமில் வந்து விஜய் பார்வதி போயிட்டு நீங்கள் இந்த ரக்கடாக இருக்கீங்களா, அதை வந்து ஒரு சும்மா காமெடியாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. உடனே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கமருதன் கிட்ட பேசுன மாதிரியே வந்து சபரியை வந்து மடக்கிறதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. பாவிகளா, எது விளையாட்டு எது சீரியஸ்னஸ், அதாவது அவங்களுக்கு தேவை ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் விஜய் பார்வதி பற்றி.
இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா போன வாரம்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு, கமருதீனுக்கு ரெட் கார்டு என்ன கொடுத்தாங்களா இல்லையா? என்னத்த சொல்ல, இப்படியே வந்துட்டு பொருளையை கலப்பி விடுறதே வேலையாக போச்சு எல்லாருக்கும். சரி, 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4537 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.7. ஸோ அரோராவுக்கு ஓட்டு குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்ல தரமாக வந்துட்டு அவங்களுடைய பிளேஸை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது வந்து அரோராக்கு அப்போ வந்து போட்ட ஸ்கெட்சாக இருக்காது, ஆதரிக்கும் சுபிக்ஷாக்கும் போட்டிருப்பாங்களோ அப்படி மாதிரி தோணுது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. அதனால தான் வந்து அரோராவும் வந்து ரொம்ப ஷாக்கிங்கில் இருந்தாங்க. பட் ஓட்டு வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறதில்லன்னு நம்ம விஜய் பார்வதினிக்கு இவங்களை வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க நாமினேஷனுக்கு. ஆனால் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதே வந்து ஆதரி தானா. ஸோ அதை வந்து ஆதரிகளை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உன்னால் தாண்டி அந்த பொண்ணு இப்போ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நான் வீட்டில் வேலை செய்கிறதுன்னு என்னை நாமினேட் பண்ணிகிட்ருக்கா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி நம்மளுக்கு தெரியும் அவங்க வேலை பண்ணாங்களா இல்லையான்ட்டு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3530 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.54. ஸோ சாண்ட்ரா கதறி அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு சுபிக்ஷா வந்து கேட்டால் அப்போ தான் தெரியுது இவங்க ஏதோ டீ குடிச்சிட்டு அப்படியே கப்பங்க வச்சுட்டு போயிருக்காங்க போது. அவங்க ஏதோ சமைக்கிறாங்க, வேலையெல்லாம் போயிட்டுருக்கு வந்து பலன் அதுங்களும் அதை வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து கூப்பிட்டு இப்போ உடனே கழுவுங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் இவங்க கழுவும் போது சீ அப்படின்னு இருப்பாங்க போல இருக்குது கனி. அது வந்து ஒரு பெரிய கண்டிப்பாக கஷ்டம் தான். யாராக இருந்தாலும் சீ அப்படின்னு சொன்னால் யாருக்கு வந்து கோவம் வரும், புரியுதுங்களா? அதை வந்து இப்போ சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்க்கு வந்துச்சுன்னா அதில் பிரச்சனை வந்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வந்துருமோன்னு பக்குன்னு வேறு இருக்குது. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2424 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.18. ஆக்சுவலி இதுக்கப்புறம் எல்லாருமே டேஞ்சர் தான், சரிங்களா? எஃப்ஜே மைக்கு போட மாட்டாராம், பிக் பாஸ் சொல்லுவாராம், அனௌன்ஸ் பண்ணுவாராம். ஆனால் அதை வந்துட்டு பனிஷ்மெண்ட்டாக பண்ண மாட்டாராம். வினோத் தலை வந்து சொன்னான். ஆனால் தலைக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். காலையில் ஃபுல்லாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கு லெக்சர் எடுப்பாராம். அடடே ஆச்சரியக்குரிய இந்த மாதிரில காலையில் ஃபுல்லாக வந்து தலை சொன்னால் கேட்டு தான் ஆகணும். நீ வந்து அங்கே இருந்தால் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டால் கேட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. இப்போ வந்து இவர் வந்து மைக்கு போடணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த டாஸ்க்கை பண்ணிவிடு, சாரி சொல்லிவிடு அப்படின்னா என்னெல்லாம் முடியாது. நான் வேணும்ட்ட பண்ணேன், நான் ஒரு பொருளை எடுத்து வைக்க வந்தேன், அதை வந்து மைக்கில் போட்டோன்னு நினச்சேன், அவர் சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்றாரு. ஆதிரையும் கூட சேர்ந்து கலாய்க்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சரி வாடா பாத்திரத்தை கழுவலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு திரும்பவும் மைக்கை கழட்டி வச்சுட்டு வர்றாரு. சூப்பரில். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2402 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.13. ஸோ சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் லாஸ்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு பொண்ணு, சூப்பரான ஒரு டைப்பு தான். அதே மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஓட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுமே இருக்குது, சீசன் 2ல் வந்து ரித்விகா வாங்கின மாதிரி இவங்க வந்து டக்குன்னு டைட்டில் அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு ஒரு டவுட்டு இருக்குது. உங்களுக்கு தோணுதான்ட்டு சொல்லுங்கள். அடுத்தது 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2402 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.13. ஸோ கனி இப்போ கனிக்கும் சாண்ட்ராவுக்கு தான் பயங்கரமாக முட்டிகிட்டு இருக்கு. கனி ஏமா சும்மா இல்லாமல் வந்துட்டு இவங்கள போய் சேன்னு சொல்லிட்டீங்களாம்மா. அவங்க சும்மாவே வந்து பொங்குவாங்க, இதில் இது வேறையான்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனிக்கு ஏன் கோவம்னா சாண்ட்ரா கிட்ட வந்து ஒரு வாட்டி இவங்க சாரின்னு அப்படின்னு ஒரு டாஸ்க்கு சொல்ல போகும்போது கண்டுக்க கூட மாட்டாங்க சாண்ட்ரா. அதுலேருந்து அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2398 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.12. ஸோ அமித் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. நல்ல தங்கமான மனிதர், நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஆள், நல்ல டாஸ்க் பண்ணுறாரு. பட் என்ன பண்ணுறது, ஓட்டு வரலையே. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆதரவு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 805 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.72. ரொம்ப கஷ்டம். கன்ஃபார்ம் ஆதரவு தான் இந்த வாரம், அது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த தலை டாஸ்க் முடிஞ்ச உடனே தன்னால் வெற்றி பெற முடியல அப்படின்னு அதை நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க கூட இப்போ யார் ஜோடியாக போக போகிறாங்கன்றதா இப்போ ஒரு விஷயம். சரி, இவங்கெல்லாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46,794 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் முதலாவதாக விஜய் பார்வதியை காப்பாற்றினா எப்படி சூப்பராக இருக்கும், அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து டபுள் எவிக்ஷனை வச்சு அதில் வந்து ஆதரையும் எஃப்ஜியும் அனுப்பிச்சா எப்படி இருக்கும், செம மாசாக இருக்கும்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.